வாழ்க வளமுடன். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தனிமனிதன் அமைதி பெறுவதற்காக உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயகல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை என்னும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும் அதனை தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடம் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மாலான சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் என்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு குண்டலினி யோகா edu.in செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து உண்மையான துறவு என்ற தலைப்பில் சிந்தனை விருந்து வழங்க பேராசிரியர் அருள்நிதி லீலாவதி பெரியசாமி அம்மா அவர்களை அன்புடன் அழைத்து அமர்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். சிறப்பாக தவம் துரிய தவம் சிறப்பாக ஏற்றி கொடுத்த சுப்புலட்சுமி லட்சுமணன் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களது உடல் நலம், அன்பு குடும்பம், ஆன்மீக அருள் தொண்டு அனைத்தும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். சிறப்பம்மா, வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. என்னுள்ளிருந்து என்னை இயக்கியும் ஊக்கியும் தன்னுள் விளைகின்ற தன்னருளை இன்னும் இன்னும் பாய்ச்சி பவம் போக்கி பக்குவத்தை கூட்டுவிக்கும் ஓய்ச்சலெல்லாம் தாழ் என் தலை. வாழ்க வளமுடன், வாழ்க வளம். இந்த இனிமையான நேரத்துல, நல்ல நாளிலே சிந்திக்கக்கூடிய தலைப்பு உண்மையான துறவு. எது உண்மையான துறவுன்னு சொல்றது? துறவு அப்படின்னாவே உறவுகளை, நம்ம சேர்த்து வச்சிருந்த உடைமைகளை எல்லாத்தையும் திறந்து விட்டுட்டு போறதுதான் துறவுன்னு சொல்றோம். ஆனா சாமிஜி என்ன சொல்றாங்கன்னா, நான் என்ற அகந்தை, நான் என்ற கர்வம், இதெல்லாம் இல்லாம இருக்கணும். பற்றற்ற நிலையில மனிதன் வாழணும். இந்த துறவு அப்படிங்கிறது நம்ம இன்னைக்கு எல்லாமே நம்ம கூட வச்சுக்கிட்டு தானே இருக்கிறோம். எல்லாத்து மேலையும் பற்று அப்படிங்கிறது நமக்குள்ள இருந்துகிட்டு தானே இருக்குதுங்க. எதை விட முடியும்? உடலை விட முடியுமா? உயிரை விட முடியுமா? சேர்த்து வச்ச சொத்துக்களை விட முடியுமா? வாழ்க்கையில இன்னைக்கு எதை துறவு என்று சொல்லுவது? நம்ம இறந்துட்டா கூட நம்முடைய எண்ணமோ சொல்லோ செயலோ பதிவுகளாகி மீண்டும் மீண்டும் பிறப்படுத்து கொண்டு சந்ததியினரை உருவாக்கி கொண்டுதானே இருக்கிறது. எதையுமே விட்டுட்டு போற நிலையே இல்லாம போயிருது. உடல் மறைஞ்சால் கூட நம்ம செய்த பாவங்களும் புண்ணியங்களும் தொடர்ந்து இந்த பிரபஞ்சத்துல ஒழித்து கொண்டேதானே இருக்கிறது. சந்ததியினர்களிடம் கடத்தி கொண்டுதானே இருக்கிறது. எதை துறந்து வாழ்வது? எதை துறவு என்று சொல்லுவது? அப்போ உறவு என்ற ஒன்று இருந்தால் மட்டும்தான் துறவு என்ற வார்த்தையிலே முழுமை இருக்கிறது. அப்ப உறவு என்றால் என்ன? இந்த உறவோடு இருக்கிறோம், எதோடு ஒன்று உறவாடி கொண்டிருக்கிறோம், ஒற்றுமையாக இருக்கிறோம், பற்றோடு இருக்கிறோம். அதிலிருந்து ஒரு துறவு வேண்டும் அப்படின்னு மகரிஷி நமக்கு கொடுக்கிறாங்க. அப்ப இந்த உறவு என்பது எப்படி வந்திருக்கும்?
குலம் கேட்டு குடும்பம் அறிந்து ஜாதகம் எடுத்து பொருத்தம் பார்த்து நல்லதொரு நாள் பார்த்து வேண்டியோரை அழைத்து 10 நாள் முன்னாடி வந்து பங்காளிகள் பந்தலிட்டு 3 நாள் முன் வந்து மாமன் பட்டினி சாத விருந்திட்டு பச்சை ஓலை கட்டு 10 அங்குல பந்தலிட்டு வலது இடது வாழை மரம் கட்டி முன்னோர்கள் வந்து முகூர்த்த காலிட்டு அறுசுவை விருந்திட்டு 3 முடிச்சு போட முன்னோர்கள் வாழ்த்தும் இரு மனங்கள் ஒன்று சேரும் ஒரு அற்புத பந்தத்தின் உறவு. இந்த இரு மனங்கள் இணைந்து உன்னதமான உயிரை ஜனிக்கும் உறவு உண்மையான உறவு. இந்த உறவால உள்ள ஒற்றுமையை உணரணும். இந்த உறவுனால தானே உடல்னா என்ன, உடல், உயிர், மனம், உறவுகள், சமூகம், இயற்கை, தெய்வம் அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு தெரியுது பாருங்க. இதற்குள்ள உறவுகள் என்ன? ஒரு மனிதன் வாழுகின்றோம். இன்னைக்கு நம்ம எல்லாம் எத்தனை கோடி மனிதர்கள் இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இந்த மனிதர்கள் வாழ்க்கையினுடைய உண்மை என்ன? உண்மையான உறவு என்ன? எதிலிருந்து எதை விட முடியும் நம்ம இன்னைக்கு? இந்த உறவுகளை நமக்கு உடலுக்கு என்ன உறவு, இந்த உயிருக்கும் உடலுக்கும் என்ன உணவு, என்ன உறவு இருக்கிறது? மனதிற்கு மனம் சொல்லுகின்ற மனம் படுத்துகின்ற பாடுதானே இத்தனையும். இந்த உறவுகளை பார்க்கிறோம். உறவுகள் இல்லை அப்படின்னா வாழ்க்கையே இருக்காது. சமூகம், இந்த சமூகத்துல ஒரு தனி மனிதன் மட்டும் வாழ முடியுமா? அத்தனை மனிதர்களும் ஒரு கொத்து போல இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மனித சமூகத்தை பார்க்கிறோம். இதெல்லாமே நம்மளுடைய உறவுகள் தானே. இயற்கை இல்லாம ஒரு நொடி பொழுது கூட வாழ முடியாது. இயற்கையில நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண் 5 பூதங்கள் இல்ல, அதனுடைய உறவுகள் இல்லை அப்படின்னா நம்ம வாழ்க்கை தூரமாக மாறி இருக்கும் இல்லையா? அப்ப உறவுகள் பலமாக இருக்கிறது நம்மிடத்திலே. அதை உணர வேண்டும். ஐயப்படாத அகத்தது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்புக்கொள்ளல். அப்ப எந்த இடத்திலுமே இறைநிலை நமக்குள்ளாக இருந்து கொண்டு நம்மை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றது. இந்த உறவு என்றும் இருந்து கொண்டே இருக்கின்றது. ஒரு திருமண பந்தத்தில் ஒரு ஆண் பெண் இணைத்து வைக்கும். அந்த பெண் வருகின்ற பொழுதே துறவு நிலையோட தான் வர்றான். ஒரு உறவை தேடுகின்ற பொழுது ஒரு துறவு அங்கே காத்து கொண்டிருக்கிறது. பெற்றோரை, பிறந்தகத்தை, பிறந்த ஊரை விட்டு பிரிந்து வந்த பெருநோக்கில் கடமை அறமாற்ற பற்றற்ற துறவி என குடும்ப தொண்டேற்றுகின்றாள் ஒரு பெண். அதை சாமிஜி உணர்த்தினாரு பாருங்க நம்மளுக்கு. இன்னைக்கு இந்த பிறவி பெருங்கடல்னு சொல்றோம் இல்லைங்களா? பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவனடி சேரார். இந்த பிறவி பெருங்கடலை நீந்தணும் அப்படின்னு சொன்னா வாழ்க்கையினுடைய முழுமையை தெரிஞ்சுக்கிடுங்க. வாழ்க்கை முழுமையோட நம்ம இருந்தோம்னா தானே உண்மையை பத்தி உணர முடியும். இந்த உண்மை உணர்வுகள் எங்கே இருக்கிறது? உண்மை உறவுகள் எங்கே இருக்கிறது? உண்மையான துறவு எங்கே இருக்கிறது? இதையெல்லாம் தேடி பார்க்கணும் அப்படின்னா நமக்குள்ள ஒரு நல்ல உணர்வு வேணும். நல்ல விஷயங்களை நம்ம நிறைய தெரிஞ்சுக்க வேண்டிய பொறுப்பு நம்ம கிட்ட இருக்கு. இன்னைக்கு எங்கேயோ இருக்கிறோம், எங்கேயோ பேசுறது எல்லாம் கேட்கிறோம். இந்த இணையதளத்துல இத்தனை பேர், இன்னைக்கு 45 பேர் நம்ம இந்த இடத்துல நிக்கிறோம். யார் மூலமாக இந்த உறவு கிடைச்சது நமக்கு? யோசிச்சு பாருங்க. ஒரு மனிதன், ஒரு மகான் எவ்வளவு தான் மறைந்தாலும் இன்னொன்னு காலம் கடந்தும் கூட நினைத்து பார்க்கக்கூடிய செயலை செய்திருக்கிறாரு பாருங்க. அவர் தன்னை விட தான் வாழும் காலத்துல என்ன செய்தாரோ அது காலங்காலமாக நிலைத்து இருக்க வேண்டும் என்ற உறவை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் தன்னை எல்லாவற்றையும் கொடுத்தாலும் கூட அவருடைய மனம் நம்மோடு உறவாக இருந்து கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட மகான் கொடுத்ததுதான் இந்த வேதாத்திரியம். இன்னைக்கு மனிதர்கள் எத்தனையோ பார்க்கிறோம், எத்தனையோ பற்று வச்சிருக்கிறோம். பொருள் பற்று இருக்குது, மனிதர்களுக்குள்ள மக்களோடு, பிள்ளைகள், என்னுடைய குழந்தைகள் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பற்றுகள் மனிதனுக்கு இருக்குது. பொருள் மேல, மக்கள் மேல, புகழ் மேல, செல்வாக்கு மேல, இப்படி இந்த உலகமே நமக்குள்ள இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பற்று நமக்குள்ள இருந்துட்டு இருக்குது. இந்த உலக பற்று, பொருள் பற்று, இது எல்லாமே ஒவ்வொன்றும் ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. வேணும் வேணும் வேணும்னு தேடி தேடி பார்ப்பாங்க. ஒரு காலத்துல அது வேண்டாம் வேண்டாம்னு விட்டுருவாங்க.
அதுதான் நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு சாதாரணமான ஒரு பெண்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த புடவை நல்லா இருக்கும், அந்த புடவை நல்லா இருக்கும்னு தேடி தேடி கலர் கலரா பார்ப்பீங்க. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு பீரோல அடுக்கி வச்சு, மனசு இதெல்லாம் இல்லாம இருந்தா நல்லா இருக்குமே. இப்ப எடுக்கிற டிசைன் புடவை அந்த இடத்துல வைக்க முடியலையே. நெறைய பாத்திரங்கள் இருக்கும். நெறைய மனசுக்குள்ள கோபம், கவலைகள் இதெல்லாமே இருக்கு. இதெல்லாம் எதுக்கு நம்ம கோவப்பட்டோம்? இதெல்லாம் எதுக்கு நெனச்சுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தோம்? அப்படின்னு எல்லாம் மனசு தேடுது பாருங்க. எதை எந்த காலத்துல வேணும் வேணும்னு தேடிக்கிட்டு இருக்கிறோமோ, அதே ஒரு காலத்துல வேண்டாம் என்ற ஒரு நினைவுகள் நமக்குள்ள வருது பாருங்க. அப்போ உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவு துறவு. எத, எப்போ, எந்த இடத்துல அனுபவிக்கணும்னு ஒரு தெளிவு வருது பாருங்க. அதுதாங்க உண்மையான துறவு. பொருள்களோடும், மக்களோடும் தேவைப்படும் தொடர்புக்கு ஏற்ப அளவோடு, விழிப்புணர்வோடு அந்த உறவு இருக்குது பாருங்க. அதுதாங்க உண்மையான அந்த அந்த உறவிலே ஒரு துறவு கிடைக்கும். அதுதான் உண்மையான துறவுன்னு சொல்லியிருக்காங்க. துறவு என்பது மனதிற்கு மட்டும் இல்ல. அந்த நுகர்ச்சியில சிக்கிக் கொள்ளாத ஒரு மனநிலை இருக்குது பாருங்க. அதுதான் உறவிலே உண்மையான துறவு. இன்னைக்கு சாதாரணமா தூங்குறப்போ தலையணை வச்சு தூங்குறோம். அந்த தலையணை இது என்னுடைய தலையணை அப்படின்னு எனக்கு தூங்குறதுக்கு வேணும் அப்படின்னு எந்த நேரம் தலையிலேயே கட்டிக்கிட்டு இருக்கிறோமா? அப்ப எப்ப தேவைப்படுதோ அப்ப மட்டும் எடுத்துட்டு தேவையில்லாத பொழுது அதே இடத்துல வச்சிருக்கிறோம் பாருங்க. அதுதான் இந்த உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவு துறவு. எந்த பொருள்களோடும், உயிர்களோடும், பொருள்களோடும், மக்களோடும் நம்ம வாழ்ற வாழ்க்கையே இதுதாங்க. இதைத்தான் சாமிஜி நமக்கு ரொம்ப அழகா உணர்த்தி கொடுத்திருக்கிறாங்க. உண்மையான உறவு எது? உண்மையான துறவு எது? அப்படின்னு அழகா கொடுத்திருக்கிறாங்க. யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் இலன். ஒருவன் எந்த பொருள் மீது பற்றை நீக்குகின்றானோ அந்த பொருள் அவனுக்கு துன்பமே கொடுக்கறது இல்லையா. நம்ம எது மேல எந்த பொருள் மேலயும் பற்று இல்லைன்னா அந்த பொருள்ல இருந்து நமக்கு எப்பொழுதுமே துன்பமே இருக்காது. அப்ப இன்பத்தை பெற வேணும்னா பற்றை விட்டா மட்டும்தான் இன்பமே கிடைக்குமா. அப்ப ஐம்புலன்களையும் அடக்கி வெல்லுதல் வேண்டும். இந்த புலன்கள் நம்ம சொல்றத கேக்குதுன்னு நினைக்கிறீங்களா? கேட்கவே மாட்டேங்குதுங்க. கண்ணும் சரி, காதும் சரி எல்லாம் வேணும் வேணும் பார்க்கணும் கேட்கணும்னு சொல்லி பற்றுகளை தூண்டி விட்டுக்கிட்டே தான் இருக்குதே தவிர இந்த ஐம்புலன்களை அடக்கக்கூடிய சக்தியாக வேண்டும்னா மனம் ஒரு தெளிவு வேண்டும். அந்த தெளிவிலே ஒரு துறவு வேண்டும். அப்பதான் அந்த ஐம்புலன்களை அடக்கி பொருள்கள் மீதான பற்றை துறந்து ஒரு தவத்திற்கு இயல்பான நிலைக்கு நம்ம கொண்டு வர முடியும். இந்த தவம் ஒரு மனதிற்குள்ள மனிதன் வைக்கின்ற ஒரு ஆழ்நிலை தியானம் இருக்குது பாருங்க. அந்த தியானம் தான் எல்லா பற்றுகளிலிருந்து நம்மை நீக்குவதற்கு ஒரு அடித்தளமாக இருக்கும். யான் அப்படிங்கிற செருக்கு சொல்லுவாங்க இல்லையா, திருக்குறள் அழகா சொல்லி இருக்கும். யான் எனது என்னும் செருக்கு அறுப்பான் வானோருக்கும் உயர்ந்த உலகம் புகும். யான் எனது என்ற செருக்கை அறுத்தவன் வானோரிடம் தேவர்களை விட உயர்ந்த நிலையை அடைவானாம். அப்ப என்னைக்குமே எல்லாத்தையும் துறந்து முற்றும் துறந்தவரே முக்தி அடைவார். துறவாதவர் பிறப்பாகிய வலையிலே அகப்படுவாராம். அப்ப பற்றுகள் நீங்க பிறப்பு அறுக்கப்பட வேண்டும், மரணமில்லாத ஒரு பெரு வாழ்வு வேண்டும் அப்படின்னு சொன்னா இந்த உண்மை துறவு நிலையை ஒவ்வொரு மனிதனும் தெரிந்து கொள்ள வேண்டுமா. அப்ப பற்றுகள் நீங்கிய பிறகுதானே பிறவி நீங்கும். ஆசைகளை அதிகமா அடக்கி சும்மா அடுக்கிக்கிட்டே போனோம் அப்படின்னு சொன்னா நமக்குள்ள பற்றுகள் இருந்துகிட்டே தானே இருக்கும். அப்ப இந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் கொண்ட நிலையாமை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த பற்றற்ற நிலை வேண்டும் அப்படின்னு சொன்னா இந்த இறைவனை பற்றி கொள்ள வேண்டும். இதன் மூலமாக இந்த உயிராகட்டும் இந்த உலகமாகட்டும் எங்கிருந்து உருவாக்கப்பட்டது என்ற உண்மை நிலையை உணர்ந்து பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றினை பற்றுக பற்று விடர். அப்ப இறைவன் மூலமாகத்தான் இந்த உலக நிகழ்வுகளை உணர்ந்து கொண்ட பிறகுதான் இந்த உலகம்னா என்ன, உடல்னா என்ன, உயிர்னா என்ன அப்படிங்கிறத உணர்ந்து அந்த பற்றுகளிலே ஒரு தெளிவு நமக்கு கிடைக்குது பாருங்க. அதத்தான் சாமிஜி நமக்கு அழகா சொல்றாங்க. உண்மையான துறவு ஒவ்வொரு மனிதனும் எடுத்துக்கொள்ள வேண்டும். எந்த இடத்துலயுமே ஆசைய அளவுக்கு அதிகமா கொண்டு போக கூடாது. எந்த இடத்துலயும் சொல்லுவாங்க இல்லையா, 3 ஆசைகள் வேண்டாம் என்று சொல்ல வேண்டாம். அளவோடு விழிப்போடு நம்ம அந்த ஆசையை அனுபவிக்க கற்றுக்கொள்ள வேண்டுமா. இதுதான்
இன்னைக்கு சொல்லுவாங்க, உலகமே நமக்குள்ள இருக்கணும், எல்லா பொருள்களும் நமக்குள்ள வேணும் வேணும்னு கேட்டு இருப்பாங்க. இந்த உலகத்தையே நம்ம வாங்கிட்டாலும் கூட உண்மையானது என்ன? உண்மைய உணர்ந்துகிட்டா போதும். உலகில் உள்ள பொருட்கள் அத்தனையும் உங்களுக்கு காலடியில இருக்கலாம்னு நினைக்கலாங்க. ஆனா இந்த உலகம் ஒருபொழுதும் நம்மள வச்சிருக்காது. எவ்வளவு ஒரு உயரத்துல இருந்தாலும், எவ்வளவு ஞானம் பெற்றிருந்தாலும், எவ்வளவு செல்வாக்கோடு, எவ்வளவு அறிவாக இருந்தாலும், இந்த உலகம் காலங்காலமா நம்மள வச்சுக்கிட்டே இருக்கும்னு நினைச்சிட்டு இருக்கிறோமா? நிச்சயமா கிடையாது. அதற்கு தக்க காலத்திற்கு தகுந்த மாரி எடுத்து தூக்கி போட்டுருது பார்த்தீங்களா? இந்த உலகமே துறவு நிலையில தானங்க இருக்குது. வேணும்னு நம்மள வச்சிருக்குது. நல்லா அழகுபடுத்தி பாக்குது. ஒரு காலத்துல இது வேண்டான்னு தூக்கி நம்மளையே போட்டுருதுங்க. இதுதாங்க வாழ்க்கை. இந்த உண்மையான துறவு இதுதான். அப்போ நம்ம காலம் கடந்து போயுமே நினைவில் நிற்பது எது? அத நல்லா ஆழ்ந்து பார்க்கணும். என்னமோ வந்தோம், வாழ்ந்தோம், மறைந்தோம் அப்படிங்கிறது இல்லாம, இன்னைக்கு மகான் கொடுத்திருக்கிறார் பாருங்க. காலம் காலமாக அனைத்து மக்களுக்கும் அறிவிலை தெளிவு பெறுவதற்கான அத்தனை சக்திகளையும் கொடுத்திருக்கிறாரு பாருங்க. அந்த மாதிரி வாழ்க்கை வேணும். அப்போ விவேகானந்தர் தான் துறவியா வரணும்னு ஆசைப்பட்டாராம். தன்னுடைய அம்மாட்ட போய் கேக்குறாரு, அம்மா நான் துறவியா போகணும் அப்படின்னு நினைச்சு கேக்குறப்போ அம்மா சொல்லுவாங்களாம், சமையல் அறையில இருந்து ஒரு கத்தி எடுத்துட்டு வான்னு சொல்லுவாங்களாம். திருப்பி எடுத்துட்டு வருவாங்களாம். கொண்டு வந்து கையில வாங்கிட்டு திருப்பி அந்த கத்தியை அவங்க கையிலேயே கொடுத்துட்டு, வேண்டாம் இப்போதைக்கு வேண்டாம், நான் சொல்றப்ப நீ துறவியா மாறிக்கலாம்னு சொல்லுவாங்களாம். இது மாதிரி பல முறை அவங்க விவேகானந்தர் சாமி கேக்குறப்போ அம்மா திருப்பி திருப்பி அனுப்பிச்சு விட்டுட்டே இருப்பாங்களாம். கொஞ்ச நாள் கழிச்சு நீ துறவியாகிறதற்கு தகுதி ஆயிட்டேன்னு சொன்னாங்களாம். அப்போ சுவாமி விவேகானந்தர் கேட்டாராம், ஏமா ஒரே செயல் தான், இத்தனை நாளா கேட்டேன், அப்பவெல்லாம் மறுபடி காலம் கடந்துகிட்டு இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும்னு சொன்னீங்க, இப்ப எப்படி எனக்கு சரின்னு ஒரு சம்மதம் கொடுத்தீங்க அப்படிங்கிறப்போ, நீ கத்தியை எடுத்துட்டு வர்றப்போ அந்த கூர்மையான பகுதி என்ன பார்த்த மாதிரி கொடுத்த, அப்ப இன்னும் பக்குவம் வரல. இப்போ வர்றப்போ இந்த ஒரு 2-3 தடவை திருப்பி கொடுக்கறப்போ அந்த கூர்மையான பகுதியை தனக்குள்ள வச்சுட்டு கைப்பிடி இருக்கிற பகுதியை என்னை நோக்கி நீட்டின. எப்பொழுது பிறருக்கு துன்பம் கொடுக்க கூடாது என்ற எண்ணம் வருகின்ற பொழுது உன்னிடத்திலே துறவு என்ற உண்மை நிலை வரும் அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்களாம். அது மாதிரி தானேங்க இன்னைக்கு புத்தர் தன்னுடைய போதி மரத்தடியில அவரு ஞானம் பெறாரு. எல்லாத்தையும் துறந்து ஒரு இளவரசனாக சித்தார்த்தராக இருந்த ஒரு ஒரு மகான் தன்னுடைய ஞான நிலையை அடையிறார். அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டார். ஆனா அவரையே நாடி இருந்த மனைவி மக்கள் என்ன துன்பப்பட்டிருப்பாங்க. இன்னைக்கு ஒரு துறவு எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா யாருக்குமே துன்பம் கொடுக்காத நிலையில ஒவ்வொரு செயல்களும் இருக்க வேண்டும். அப்போ சித்தார்த்தரனுடைய மனைவி இருந்தாங்களாம். அவங்க நல்ல ஒரு அரண்மனையில இருந்தாலும் கூட தான் விட்டுட்டு தன்னுடைய கணவர் தன்னை விட்டுட்டு போயிட்டாரு, தன்னுடைய குழந்தையை நான் விட்டு செல்லக்கூடாது என்ற உணர்வோடு அந்த அரண்மனையிலேயே வசிச்சு வந்தாங்களாம், வாழ்ந்து வந்தாங்களாம். அறுசுவை உணவுகள் இருந்த பொழுதும் கூட என்னுடைய கணவர் யாசகம் ஏடி ஒரு கவளம் உருண்டை சாதம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, எனக்கு இந்த அறுசுவை சாப்பாடு சாப்பிட்டேன்னா இந்த உலகம் என்னை என்ன சொல்லும், அதனால இந்த உணவுகள் வேண்டாம் அப்படின்னு தவிர்த்தாங்களாம். அந்த துறவு அந்த இடத்துல அந்த பற்று உணவு மேல பற்று இல்லையா. ஆடைகள் அலங்காரமாக இருக்கும். அரசபையில அரசிகளுக்கு எவ்வளவு ஆடைகள் இருந்திருக்கும். அப்ப நினைச்சாங்களா தன்னுடைய கணவர் எந்த ஒரு சந்நியாசத்தில் இருக்கிறப்போ எனக்கு இந்த உடை தேவையில்லை என்று அந்த இடத்துல விட்டாங்களாம். கூந்தல் அழகாக இருந்துச்சாம். அவ்வளவு நீளமாக இருந்த கூந்தலை நம்ம அள்ளி முடியணும், அப்படி பெண்களுக்கு அழகு கூந்தல். அந்த கூந்தலை கூட என்ன நினைச்சாங்க, நம்ம அந்த இடத்துல நிறைய பெண்களுக்கு தெரியும் கணவர் இல்ல, வாழ்க்கை துணை இல்லை அப்படின்னு சொன்னா அந்த பெண்களினுடைய நிலை எந்த அளவுல இருக்கும். அவர்கள்லாம் ஒரு துறவி நிலையில தான் இருப்பாங்க, உண்மையான துறவு நிலையில இருப்பாங்க. அந்த இடத்துல தனக்கு இந்த முடி என்ற ஒன்றே வேண்டாம் அப்படின்னு சொல்லி அப்படியே அதை அகற்றுனாங்களாம். அவ்வளவு ஒரு பற்றற்ற துறவியாக அந்த உண்மையான துறவு நிலைய புத்தர் இருந்தாலும் கூட அவருடைய மனைவி தன்னுடைய அரண்மனையில இருந்துகிட்டே அந்த அளவு துறவு நிலையில இருந்தாங்களாம்.
இதுதானுங்க வாழ்க்கை. அப்படி ஒரு நம்ம எந்த இடத்திலுமே இது ஒருவருக்கு துன்பம் கொடுக்கிறது அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல அந்த பொருளை விட்டு அகல வேண்டும், அகற்ற வேண்டும். மனம் ஒரு நிலையில நிற்க வேண்டும். அத இன்னைக்கு எவ்வளவோ மனிதர்கள் பார்க்கிறோம். எல்லா இடத்துலயுமே நான் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கும். நான் எதற்காக வாழறேன்? என்னுடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன? இந்த பிறவியினுடைய நோக்கம் என்ன? அப்படின்னு மகரிஷி சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் நான் யார் முழுமை பேருக்கான முதல் படியே நான் யார் தத்துவம் தான். அத சாமிஜி கேட்க சொல்லுவாங்க. நான் யாருன்னு நீங்க கேட்டுக்கிட்டீங்கன்னா, இந்த பிரபஞ்சத்தினுடைய மூலம் எதுவும் அந்த இறைநிலையே நான் என்ற உணர்வு நமக்குள்ள கிடைக்கும். இந்த ஆன்மீகத்துல பற்று கொண்ட அனைவருமே நான் யார் என்ற கேள்விக்கு ஒரு விளக்கம் தெளிவாக எடுத்து கொடுத்தாருங்க வேதாத்திரி மகரிஷி அவங்க. அப்படி ஒரு நிலையில நான் யார் என்ற நிலையில மனிதன் வாழ்றோம் பாருங்க. அப்பதான் உண்மை நிலையை உணர முடியும். நான் எவ்வளவு நாளைக்கு இருக்க போறேன்? என்னுடைய நோக்கம் என்ன? இன்னைக்கெல்லாம் சாதாரண பற்றா இருக்கும். திருமணம் பண்ணிக்கிறது, குழந்தைகளை கொடுக்கிறது, அந்த குழந்தைகளுக்கு நல்ல வேலை வாங்கி கொடுக்கிறது, அத திருமண நிலைக்கு கொண்டு வர்றது, இப்படியேதான் வாழ்க்கை போயிட்டு இருக்குது. அப்ப உண்மையான நிலை என்ன? இந்த உடலுக்கு, உயிருக்கு, ஆன்மாவுக்கு உண்மை நிலை என்ன? எது துறவு என்று ஆராய்ந்து பார்த்தால் தன்னிலை உணர்ந்து இறைநிலையை உணர வைப்பது, இறைநிலையை அடைவது, அதுதானே உண்மையான துறவாக இருக்கிறது. அப்படிப்பட்ட மனிதர்கள் நம்ம வாழணும் அப்படின்னு சொன்னா மனிதன் தன் நிலையில ஒரு முழுமை பேறு நிலையில உயர்ந்த நிலைக்கு வரணும், உண்மையான துறவு நிலையை பெற வேண்டும் அப்படின்னு சொன்னா சாமிஜி கொடுத்த இந்த தத்துவங்கள் நமக்கு எவ்வளவு உதவியா இருக்குதுங்க. எவ்வளவு ஞானத்தை போதிக்குது. ஒரு தடவை விவேகானந்தர் கிட்ட ஒரு அம்மா கேக்குறாங்களாம், நான் உங்களை என்னுடைய வாழ்க்கை துணையா எடுத்துக்குங்க. நமக்கு குழந்தை பிறந்தா ரொம்ப அழகா இருக்கும். இந்த மாதிரி நல்ல ஒரு ஞானமுள்ள அறிவு சார்ந்த குழந்தை கிடைக்கும் அப்படின்னு சொன்னதும் ஒரு நிமிடம் கூட தாமதிக்காமல் நான் என்ன நீங்க மகனா எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்லி சாஷ்டாங்கமா விழுந்தாங்களாம். நான் உங்களை தாயா தத்தெடுத்துக்கிறேன், நான் உங்களுக்கு மகனாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அந்த மாதிரிங்க எந்த ஒரு இடத்துலயுமே பற்றுகள் அற்ற நிலையில மனிதன் வாழணும். அப்போ அழக பட்டினத்தார் பாடல் ஒண்ணு இருக்கும். பேய் போல் திரிந்து பிணம் போல் கிடந்து இட்ட பிச்சையெல்லாம் நாய் போல் அருந்தி நரி போல் உணர்ந்து மங்கையரை தாய் போல் கருதி தவர் போல் யாவருக்கும் தாழ்மை சொல்லி சேய் போல் இருப்பர் கண்டீர் உண்மை ஞானம் தெளிந்தவரே. அப்ப உண்மையான ஞானம் தெளிந்தவர்கள் எதையுமே தனக்கு எடுக்க மாட்டார். எல்லாம் அவனின்றி ஓர் அணுவும் அசையாது என்ற பற்றற்ற நிலையிலே உண்மையான துறவு நிலையிலே வாழ்ந்து காட்டுவாங்களாம். அப்படி வாழ்ந்தவர் இந்த நூற்றாண்டு தந்த மகான் வேதாத்திரி மகரிஷி அவங்க. பிறவியின் நோக்கத்தை அறிந்த போது பின் அந்த எல்லையினை அடைவதற்கு அறநெறியில் விழிப்போடு பொறுப்புணர்ந்து ஆற்றி மனம் செயல் தூய்மையான போது உறவுகளின் உண்மை நிலை உணர்ந்து ஆற்றி உயர்வான துறவு நிலை உணர்ந்த போது துறவு நிலை முடிவாக பெற்ற போது துய்த்த பேரின்பம் எவ்வாறு உரைப்பேன்? இப்படி அந்த பேரின்ப நிலைய நான் எவ்வாறு உரைக்க முடியும்? இந்த பிறவியின் நோக்கத்தை உணர்ந்தம் பாருங்க. பிறவினா இதுதான். இந்த பிறவியில நான் என்ன சேவை செய்யணும்? மக்களுக்காக, உலக நல தொண்டனாக என்னை அப்படியே அர்ப்பணிச்சு சாமிஜி கொடுத்தாங்க பாருங்க. இந்த முழுமை பேரை அடைய வேண்டும்னா இந்த ஆன்மா களங்கங்கள் எல்லாம் கழிக்கப்பட வேண்டும். அதற்கு என்ன செய்யணும்? இந்த சஞ்சித கர்ம வினைகளை போக்கி தூய்மை பெறணும். இந்த தூய்மை பெறுவதற்கு என்னெல்லாம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத அழகா சாமிஜி நமக்கு கொடுத்தாங்க. தவம் ஏற்றணும், இறை உணர்வு மாறாத நிலையில இருந்து அறச்செயல்கள் செய்ய வேண்டுமா, அறநெறியில் தானும் வாழ்ந்து பிறருக்கு நன்மை செய்ய வேண்டும், நல்ல உடல் நலம் வேண்டும், நம்முடைய உடல் நலத்தை காத்து இனிமையும் அமைதியும் எடுத்து இந்த வாழ்க்கையினுடைய நோக்கத்தை, வாழ்க்கையினுடைய முழுமைய உணர்ந்து வாழணும். அப்போ வாழ்க்கை அப்படிங்கிறதுங்க சாதாரணமானது கிடையாது. நம்ம சொல்றோம் இல்லையா, ஆதியிலிருந்து
எத்தனை கோடி பிறப்பெடுத்த இறைவா அப்படின்னு சொல்ற மாதிரி எல்லா உயிரினங்களிலும் பிறப்பெடுத்து அதை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான இந்த உலகம், இந்த மனித பிறவி மட்டும் இல்லைங்க, எல்லா உயிரினங்களும் இருக்குது பாருங்க. இதையெல்லாம் பார்க்கிறதுக்கு கண்கள் இருக்குது, கேட்கறதுக்கு காதுகள் இருக்கிறது. இதையெல்லாம் இந்த உண்மை உறவுகளை துறவு என்ற நிலையில பார்க்க முடியல. இதெல்லாம் விட்டுட்டு நம்ம மறைஞ்சிருவோமோ அப்படின்னு நினைச்சா மனம் கனமாக இருக்கும். சாமிஜி அழகா எழுதியிருப்பாங்க, என் ஜனனம் என் மரணம் இரண்டையும் யான் அறியேன். என்னுடைய பிறப்பை பத்தி எனக்கு தெரியாது, இறப்பை பத்தி எனக்கு தெரியாது. என் ஜனனம் மரணம் இரண்டையும் யான் அறியேன். எனினும் இவ்விரு நிகழ்வினை மனதில் கொண்டு பொன் முதலாய் பொருள் அனைத்தும் ஈட்டுகின்றேன். புவி வாழ்வில் இயல்பொக்க பொது நலமே கருதி நற்சமயம் வாய்க்குமெனில் அனைத்தையுமே கொடுப்பேன். இந்த வார்த்தையை நல்லா பாருங்க. அனைத்தையுமே கொடுப்பேன். இன்முகமும் எளிமையுமே எனது சொத்து, வீடோ ஏகவெளி என்றெண்ணி யான் துறவு பூண்டேன். இப்படி வாழ்ந்த மகான், இவர் எடுத்த துறவு இருக்குது பாருங்க, உண்மையான துறவுங்க. அந்த வார்த்தைகள்ல, அவர் பேசிய கருத்துக்கள்ல, அவர் எழுதிய புத்தகங்கள்ல, என்னுடைய உடலால, மனதால, அறிவால மக்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அத்தனையும் கொடுத்திருக்கிறேன், நான் நிறைவு பெறுகிறேன்னு ஒரு வார்த்தை எழுதினாரு பாருங்க. அந்த வரிகளை நினைக்கும் பொழுதே நம் கண்கள்ல கண்ணீர் போகுதுங்க. உண்மையான உறவோடு, உண்மையான துறவோடு வாழ்ந்து இன்னைக்கு நம்மோட இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அவர் உடல் மறைந்தாலும், அவர் உயிர் பிரிந்தாலும், அவருடைய வான்காந்த களத்துல எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய அந்த மகானுடைய அருளோடு என்றும் நாம் நிலைத்து இருப்போம் என்று சொல்லி, வாழ்க வேதாத்திரியம் என்று சொல்லி, இந்த வாய்ப்பு கொடுத்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. பேராசிரியர் அருள்நிதி லீலாவதி பெரியசாமி அம்மா அவர்களும்